இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு 4 கிரக சேர்க்கைகள் நடக்கக்கூடிய உங்கள் 8ஆம் இடத்துல நடக்குதுங்க. பொதுவாகவே 8ஆம் இடம்ங்கிற துர்ஸ்தானம் சொல்லுவோம். நெகட்டிவாக பாசிட்டிவாக நிறைய குழப்பம். வளைந்து கொடுத்தல், ஃப்ளெக்சிபிலிட்டி இவங்க இருந்தால் அந்த இடத்துல சமாதானம் முடிவுக்கு வரும். ஒரு மிதுன ராசி ஒரு சண்டை இடத்துல இருந்தால் சமாதானப்படுத்திடுவார்னு அர்த்தம். அதுதான் இவங்களோட ஸ்கில்ஃபுல். ரைட், இப்போ பேசுவோம். பொதுவாக எப்பவுமே ஒரு கிரகங்கள் வலிமையாக இருக்கிறதும் நடக்கும். இதுதாங்க சரி. இப்போ இது குலதெய்வம் சம்மந்தப்பட்ட வேண்டுதல் தான் நிறைவேற்றுருங்க. ஏன்னா குலதெய்வம் சம்மந்தப்பட்டது இந்த நேரத்தில் செய்யாமல் மறந்துட்டோம் விட்டுட்டோம் அப்படின்னா அது தோஷமாக வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புண்டு. இது பார்ப்போம். சார் வேலை சம்மந்த வெளிநாடு சொல்லியிருந்தேன். இதுக்கு வேலையில் ஒருத்தரை விட்டுட்டு இன்னொரு வேலையை சர்ச் பண்ணுறேன், அது சரியான காலகட்டம் அல்ல. ஆல்ரெடி இருக்கிற வேலையை பிடிச்சி இன்னொரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும். அப்போ பொதுவாகவே வேலையில் புது வேலைக்கு நான் மாறுறேன் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். விஜயார்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு 4 கிரக சேர்க்கைகள் நடக்கக்கூடிய உங்கள் 8ஆம் இடத்துல நடக்குதுங்க. பொதுவாகவே 8ஆம் இடம்ங்கிற துர்ஸ்தானம் சொல்லுவோம். நெகட்டிவாக பாசிட்டிவாக நிறைய குழப்பங்கள். நெகட்டிவ் தான் இயற்கையாக நடந்துகிட்ருக்கே, பாசிட்டிவ் என்ன? எதெல்லாம் பாசிட்டிவ் நமக்கு நடக்க போகுது, எதில் ஒரு சிலது கவனமாக இருக்கணும் அதுன்னு சொல்ல தான் போகிறேன். ஏன்னா இது ஒரு சில விஷயங்கள் கவனம், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதிலிருந்து மீண்டு வந்துடலாம். ஆக நமக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய யோக பலன்கள் இருக்குது. ஒரு புதையல் யோகம் போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்குது. அதை எப்படி அறுவடை செய்வோம் அப்படின்னு பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், புதன் அதிபதியாக இருக்கிறார். இந்த புதன் ஒரு இடத்துல இருந்தாலே இணைந்து பழகுதல், ஸ்கில்ஃபுல்ங்க, வித்தைக்காரகன். ஒரு இடத்துல எந்த ஒரு விஷயத்தையும் குயிக்கஸ்ட் லேர்னர் இந்த மிதுன ராசி. வேணும் வேண்டாம் அப்படின்னு பல இதாக இருப்பாங்க. ஆனால் லேர்னிங் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், டூ குயிக்காக இருக்கும். பேச்சு திறமை இவங்க இருக்கிற இடத்துல 4 பேர் நகைச்சுவையாக ரசிக்கக்கூடியது. எங்கே வேணாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க. வளைந்து கொடுத்தல், ஃப்ளெக்சிபிலிட்டி இவங்க இருந்தால் அந்த இடத்துல சமாதானம் முடிவுக்கு வரும். ஒரு மிதுன ராசி ஒரு சண்டை இடத்துல இருந்தால் சமாதானப்படுத்திடுவார்னு அர்த்தம். அதுதான் இவங்களோட ஸ்கில்ஃபுல். ரைட், இப்போ பேசுவோம். பொதுவாக எப்பவுமே ஒரு கிரகங்கள் வலிமையாக இருக்கும் காலகட்டத்தில் உலக அளவில் மாறுதல் கொடுக்கும். அது உங்களுக்கு என்னென்னு பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய் மற்றும் புதன், சுக்கிரன் கூட சந்திரன் வேறு வருவார். அப்போ கிட்டத்தட்ட 5 கிரகம் ஒரு 2 நாள் அமாவாசை என்று மட்டும் இருக்கும். இதில் என்ன சார் எனக்கு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? முதல்ல ப்ளஸ்ஸை பார்ப்போமே. 8ஆம் இடத்துல வரும்போது ஆயுள் ஸ்தானம் இதாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆயுள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலும் முடிவுக்கு வரும். 8ஆம் இடம்ங்கிறது பேங்க்கு, டெபாசிட், ஃபிக்ஸ்டு டெபாசிட் சம்மந்தப்பட்டது. அப்போ சார் ஒரு நகையில் அடகு வச்சுருக்கேன், மீட்கக்கூடிய அம்சம் வருது. இதே 8ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு, ஆயுள் காப்பீட்டு, இது மாதிரி நிறைய பேர் இன்சூரன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் பதிலே வரல அப்படின்ட்டுருப்பாங்க. இப்போ கிளைம் பண்ணால் கிடைக்கும். ஏன்னா உங்கள் 11ஆம் அதிபதி இருக்குது. சார் இன்சூரன்ஸுக்கு அப்ளை பண்ணலாமா? இந்த நேரத்தில் இன்சூரன்ஸ் போடுறது, வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸு, வீடு சம்மந்தப்பட்டது எல்லாமே நடக்கும். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இப்பொழுது எடுத்து ப்ராசஸ் பண்ண ரைட் டைம். சார் பூர்வீக ரீதியாக சொத்து ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு டிஸ்பியூட் இருக்குது, அது பேச்சுவார்த்தை பேசலாமா? நிச்சயமாக பேசலாம். அப்போ இது ஒரு இறந்தவரோட சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கலாம். இந்த நீளம் அகலங்கள் பிரச்சனையாக இருக்குது, சரி செய்யலாம். வாஸ்து உள்ள வீட்டை இடித்து பராமரிப்பு செய்ய சரியான காலகட்டம். நான் சொன்ன அந்த வீடு வகை யாரெல்லாம் வித்தியாசமாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ கேள்வி வரும், சார் புது வீடு கட்டலாமா? வெயிட் பண்ணுங்கள், அம்சம் இல்லை. சார் புது வீடு வாங்கலாமா? வெயிட் பண்ணுங்கள், பின்னாடி பார்க்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம்? ஆல்ரெடி இருக்கிறத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதுசு சம்மந்தப்பட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். இதுதான் இங்கே இருக்கிற நுட்பங்கள். இப்போ இதே வீடு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டில் நிறைய தடங்கள் இருக்குங்க. என்னங்க பண்ணலாம்? இதெல்லாம் சரி செய்யறதுக்கு அப்ரோச் பண்ணலாம். இதுதான் முதல்ல 8ஆம் இடம் வெளுத்துருச்சு அப்படின்னு சொன்னேன். இதில் அடகு வைத்த பொருளை மீட்கலாம். அடகு வைத்த பொருளை மீட்கிறது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அடகு வைத்த பொருளை மீட்டு திருப்பி வைப்பாங்க. குறிப்பாக அந்த கோல்டு லோன், அதுவும் நடக்கும். இதுதாங்க சரி. இப்போ இது குலதெய்வம் சம்மந்தப்பட்ட வேண்டுதல் தான் நிறைவேற்றுருங்க. ஏன்னா குலதெய்வம் சம்மந்தப்பட்டது இந்த நேரத்தில் செய்யாமல் மறந்துட்டோம் விட்டுட்டோம் அப்படின்னா அது தோஷமாக வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புண்டு. இது ரொம்ப முக்கியம். 8ஆம் இடத்தில் இந்த இத்தனை கிரகம் இருக்குன்னா ஹீட், வெப்பம், இதை அவேர்னஸ்க்காக சொல்கிறேன், நெகட்டிவ் இல்லை, சேஃப்டிக்காக. வெப்பம் சம்மந்தப்பட்ட பொருட்களை கையில் தொடும்போது கவனம். லாங் ட்ராவல் சம்மந்தப்பட்டது நீங்கள் ஓட்டாமல் பொதுவாக வேற ஒருத்தங்க வண்டியை ஓட்டுறது நல்லாயிருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல இது சின்ன சின்ன உடல் தொந்தரவுகளை குறிக்கும். இதுதாங்க அம்சம். ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை பேசிடுவோம்.
ஏன்னா நிறைய பேர் வயசானவங்களும் சரி, இளைஞரும் சரி, இந்த ஹெல்த் பிரச்சனை இருந்து ஒரு சின்ன சர்ஜரி, சின்ன ஒரு இது இருக்கும், தள்ளி போட்டுகிட்டே வந்திருப்பீங்க. என்ன தான் பண்ணும், அந்த மாதிரி ஆல்ரெடி ரொம்ப நாளாக தள்ளி போட்ட ஒரு விஷயத்தை இப்போது நிறைவேற்ற காலகட்டம். நிறைய பேர் சின்ன ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணால் சரியாக போகுங்கிறாங்க. குறிப்பாக மூக்கு சம்மந்தப்பட்டது, காது மூக்கு தொண்டை இஎன்டி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு உடம்பு லைட்டாக கொழுப்பு கட்டி மாதிரி இருக்குன்னாங்க. இது என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, அந்த பிரச்சனைக்கு தீர்வுகால இறைவன் ஒரு வழி வைக்கலாம். அப்போ இந்த நேரத்தில் போய் நம்ம என்ன ஏது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மருத்துவர் அமைவார். மருத்துவம் சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமாக என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையும் கண்ணுக்கு தட்டுப்பட்டுரும். இதுதாங்க. சரி சார், வேலைக்கு என்ன சார் பண்ணால்? பொதுவாகவே வேலை சம்மந்தப்பட்டது வெளிநாடு முயற்சிக்கு சூப்பர். 6-8 சம்மந்தப்பட்டால் வெளிநாடு, ஒரு இடத்த விட்டு இன்னொரு ஊருக்கு செல்லுதல், தொலைதூர பயணங்கள், இதை பற்றி இன்னும் வேலையை பற்றி பேசுவோம். ஒரு லாட்ரி யோகம், புதையல் யோகம் இருக்குது, திடீர் அதிர்ஷ்டம், அதை பற்றிலாம் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் பார்த்திங்கன்னா நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்க, மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக்கு பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடு, அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய நடைமுறைக்கு இருக்கிற மாதிரி அப்படி எழுதியிருக்கேன். இதில் படிக்கும்போது எளிமையாக இருக்கும். இவன் மாணவர்கள் கூட படிக்கக்கூடியது, யங்கஸ்ட் பர்சன் கூட படிக்கிற மாதிரி இன்றைய நடைமுறை புரிதல் மாதிரி இருக்குது. அப்போ கிரகங்கள், நட்சத்திர சூட்சமங்கள், கிரகத்தோட கோயில் வகை என்ன, அதோட தொழில் வகைகள் என்ன, இதெல்லாம் எழுதியிருக்கேன். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் மற்றும் கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது படித்தா முழுமையாக நீங்கள் ஜோதிடராக ஃபண்டமெண்டல் சரியான புக்குன்னு உறுதி கொடுக்க முடியும். ரைட், பார்ப்போம். சார், வேலை சம்மந்த வெளிநாடு சொல்லியிருந்தேன். இதுக்கு வேலையில் ஒருத்தரை விட்டுட்டு இன்னொரு வேலையை சர்ச் பண்ணுறேன், அது சரியான காலகட்டம் அல்ல. ஆல்ரெடி இருக்கிற வேலையை பிடிச்சி இன்னொரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும். அப்போ பொதுவாகவே வேலையில் புது வேலைக்கு நான் மாறுறேன் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மாசி மாதத்தில் மாறிக்கலாம், தையில் மாற வேண்டாம். என்னங்க எல்லாமே தையில் தாங்க மாற சொல்லுவாங்க, இது பொதுவானது. தையை விட உங்களுக்கு அது வருகின்ற மாசி மாதம் உங்களுக்கு யோகம் இருக்கும். உங்கள் ராசிக்கு திரிகோண மாதங்க, சூட்சமத்தில் அங்கே தான், அப்போ அங்கே பண்ணால் சிறப்பாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. சார், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா 10ல் சனி பகவான் இருக்கிறார். 10ல் சனி பகவான் சம்மந்தப்பட்டு வக்கர நிவர்த்தியமாகி நல்லபடியாக தான் இருக்கார். இப்போ இந்த வரும்பொழுது என்னென்னா, தொழில் 10ஆம் அதிபதி வேறு இங்கே இருக்கார். தொழிலில் மீண்டு எடுக்க, நிறைய தொழிலை விட்டுருப்பீங்க, மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலதெல்லாம் கைவிட்டு போனது திருப்பி தொடங்க, புத்துயிர் வேற சரியான காலகட்டம். சனி ராசிக்கு 10ல் இருந்தாலே டார்கெட் ஆஃப் பீப்புள் கொஞ்சம், அதாவது லாபத்தை குறைச்சி நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த நேரத்தில் பழைய பொருட்கள் இருந்தால் ஆஃபர் போட்டு கொடுக்க வேண்டிய காலகட்டம். இப்போ சீசனே வரலையே சார், அப்படி சீசன் வருது, வரல, பொங்கல் ஆஃபர் முடிஞ்சிருக்கும், இதே மாதிரி ஏதோ ஒரு ஆஃபரை போட்டு தான் கொடுக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா சனி 10ல் வரும் பொழுது பழைய பொருட்கள் எல்லாம் வெளியேற்ற காலகட்டம் உண்டு. இது ஒரு பரிகாரமாயிரும். அப்போ இது செஞ்சிட்டா நிச்சயமாக உண்டு. அப்போ வேலை பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் பழசை புதுப்பிக்கிறதுக்கு, ரீஃபேப்ரிஷ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். புது முடிவுகள் கொஞ்ச நாள் கழித்து எடுத்துக்கலாம், பார்ப்போம். இப்போ சார், எப்பவுமே 2ஆம் இடத்துல நிறையா கிரகங்கள் வருது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் சம்மந்தப்பட்டது, கொடுக்க வேண்டிய பணம் சம்மந்தப்பட்டது, நீங்கள் அது யாருன்னோ அவங்ககிட்ட பணம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த பணத்தை அடைய சரியான காலகட்டம். ஏன்னா 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது பணம் செல்லும் சம்மந்தப்பட்டு வாய்ப்பு உண்டு. அப்போ பண ரீதியாக முயற்சி பண்ணணும். உங்களுக்கு பெரும் பணம் வருகிற காலகட்டமாக உண்டு. அதனுக்கு படிநிலையாக தெரிஞ்சிடும். பொதுவாக 8ல் இத்தனை கிரகம் வந்தனால ஒரே ஒரு முறை மட்டும் நரசிம்மர் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு ஏதோ ஒரு தானம் கொடுத்து விடுங்கள். நரசிம்மர் கோயில் எல்லா ஊர்லேயும் இருக்கும், அது சிம்பிள். இல்லைன்னா ஒரு முருகர் சம்மந்தப்பட்ட கோயில், 3 கோயில் கொடுக்குறேன், இதை பண்ணி தான் ஆகணும். முருகர் சம்மந்தப்பட்ட கோயில், முருகர் ஞாயிற்றுக்கிழமை என்று சென்று ஏதோ ஒரு தானம், அன்னதானத்தை கொடுக்கலாம். இல்லை திருப்பதி வெங்கடாச்சலபதி, அது மாதிரி உங்கள் ஊரில் இருக்கிற வெங்கடாச்சலபதியின் பேர் வெங்கடாச்சலம் வரணும். அந்த கோயிலுக்கு ஒரு தானம் கொடுத்து விடுங்கள். இந்த மாதத்தில் எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ எது ப்ளஸ்ஸு எது மைனஸு எல்லாம் பிரித்து சொல்லியிருக்கேன். எல்லாம் அது ஒரு சில மாதம் பொதுவாகவே நல்லதே சொல்லிகிட்டு இருப்பாங்க, அப்படி சொல்லக்கூடாது. லைஃப்பில் எது ரைட்டோ எது உண்மையோ அதுதான் சொல்லணும். ரைட். வேறு கேள்விகள், சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.